தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு மகத்தான இலக்கிய பணியில் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி நாம் பயணிக்கிற இந்த பாதையில் தொடக்கத்தில் நாம் சிறுகதைகள் நூற்றாண்டு கண்ட ஆளுமையினுடைய சிறுகதைகளை நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் பயணித்தோம். அப்படி 3 முதுபெரும் ஆளுமைகளுடைய சிறுகதைகள் அழகிரிசாமி, ஐயா கீரா, பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி ஆகியோருடைய சிறுகதைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு தற்பொழுது வான்புகழ் கொண்ட வள்ளுவனது திருக்குறளை அவன் வரிசைப்படுத்திய அதிகாரத்தின் அடிப்படையிலே நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக நம்முடைய தொடர் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இது உலக மக்களை, உலக இலக்கியங்களை, உலக தமிழர்களுக்காக மட்டுமல்லாது மானுடனாய் பிறந்த அத்துணை இனத்தவருக்கும் கொண்டு சேர்க்கிற மகத்தான பணியை நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இன்றைய நாள் 28வது நாள். அடிப்படையில் தொடக்க நாள் தவிர்த்து 28ஆம் நாள் கூடா ஒழுக்கத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர் புதுவை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் நம்மோடு அருமை தம்பி இணைந்திருக்கிறார். நாகராஜ் கிருஷ்ணவேணி அவருடைய அருமை மகன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர் இந்த முற்றோதல் செய்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் புனிதவதி அம்மா உள்ளிட்ட அவருடைய துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும், அவர் படிக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய துறை பேராசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்தினை பதிவு செய்கிறது. அவர் முற்றோதல் செய்யக்கூடிய அந்த கூடா ஒழுக்கம் என்கிற அதிகாரத்திற்கு உரை பொழிவிற்காக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய எழுத்தாளர், போற்றுதலுக்குரிய தோழமை நீ சு. பெருமாள் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் சன் டைம்ஸ் என்கிற இதழில் ஒரு கட்டுரை எழுதுகிறார், ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுதான் ஒரு சிறந்த கடிதமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது 2014. அதற்கு பிறகும் ஐயா அவர்கள் கும்பகோணத்தினுடைய தீ விபத்தை பற்றியும் ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுக்கும் சிறந்த கடிதமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இப்படி சனசக்தியில் தொடர்ந்து எழுதி கொண்டு வரக்கூடிய ஐயா அவர்கள் 2014 தான் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வந்த எழுத்தாளர் ஐயா அவர்கள் இன்று வரை 8க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதி 9வது நூலை எழுத்து பணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுமை ஐயா நீ. சு. பெருமாள். அவர் எழுதிய நூலான கீழடி தமிழ் இனத்தின் முதல் காலடி என்கிற நூல் சென்னையில இருக்கக்கூடிய சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் அந்த நூலை சிறந்த நூலாக தேர்ந்தெடுத்து சேக்கிழார் விருதாளர் என்கிற விருதினை பெற்றவர் எழுத்தாளர் ஐயா நீ. சு. பெருமாள் அவர்கள். அவை மட்டுமல்லாது அவர் குரலிலே, திருக்குறளிலே இருக்கிற மிக பெரிய ஈடுபாடு காரைக்குடியில இருக்கக்கூடிய திருக்குறள் பேரவை என் இனிய நண்பர் மே. ஜெயங்கொண்டார் நடத்தக்கூடிய அந்த அமைப்பின் குறள் ஆர்வலர் என்கிற விருதினை ஐயா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சமீபத்தில் ஈரோடு புத்தக கண்காட்சியில் அவருடைய நூலான ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர்கள், இந்த நூல் தொடர்பாக நாம் கூட அது பன்னாட்டு அளவில் ஒரு நூல் விமர்சன அரங்கம் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். நான் அதில் முழுமையாக அந்த இணைய வழியில் கலந்து கொண்டு அதை கேட்கக்கூடிய ஆர்வம் மட்டுமல்லாது அந்த நூலினுடைய செறிவு, அந்த நூலினுடைய போக்கு, ஏன்னா அந்த தலைப்பை கேட்டுட்டு தான் நான் உள்ள போனேன். ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர்கள் என்ற அந்த தலைப்பு என்னை ஈர்த்தது. அப்படி பல்வேறு நூலுக்கு தன்னால் தன்னுடைய கருத்தியலை இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்த ஐயா நீ. சு. பெருமாள் அவர்கள் இன்றைக்கு உரைப்பொழிவில் நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடும்
நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் அறமையா சார்பாகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய இலக்கிய ஆளுமைகள் சார்பாகவும் மகிழ்வோடு வரவேற்பதில் தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் பெருமை கொள்கிறது. இந்த நிலையில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக முற்றோதல் செய்வதற்காக புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய 1ஆம் ஆண்டு தமிழ் இலக்கியம் படிக்கக்கூடிய இளங்கலை தமிழ் படிக்கக்கூடிய மாணவர் நாகராஜன் கிருஷ்ணவேணி தம்பதியினுடைய அருமை மகன் தினேஷ்குமார் அவர்கள் முற்றோதல் செய்யுமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். சொல்லலாம் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 28 கூடாமை ஒழுக்கம். குறள் 271. வஞ்சம் மனத்தான் படிற்றொழுக்க பூதங்கள் 5 அகத்தே நிற்கும். குறள் 272. வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தன்னறி குற்றப்படின். குறள் 273. வழியில் நிலையாண்மை வல்வுருவம் குற்றம் புலியின் தோல் ஓர்மெய்ந்தற்று. குறள் 274. தவம் மறைந்தும் அல்லவை செய்தல் புதல் மறைந்தும் வேட்டுவன் புல் சிந்து தற்று. குறள் 275. பற்றற்றும் என்பார் படிற்றொழுக்கம் ஏற்றற்றும் இன்றும். ஐயா அவரு பேசுறது கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் முற்றோதல் கேட்க மாட்டேங்குது. நான் பார்த்துக்கிறேன். அவரு பேசுறது கேக்குது. ஒருவேளை உங்களுக்கு கேக்குதா? கேட்குது 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 கேக்குதுங்களையா? கேட்குது. நீங்க ஆரம்பி. குறள் 276. நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். குறள் 277. புறம் குன்றி கண்டனையார் எனும் அகம் குன்றி முக்கின் கரையார் உடைத்து. குறள் 278. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறந்தழுகும் மாந்தார் பலர். குறள் 279. கணக்கொடிதும் யாழ்கோடு செவ்விது ஆங்கன வினைபடு பாலால் கொளல். குறள் 280. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பலித்தது ஒழித்து. நன்றிங்கய்யா. நன்றி தினேஷ் அவர்களே. இதற்கு உரைப்பொழிவு தருமாறு எழுத்தாளர் சேக்கலார் விருதாளர் ஐயா நீசு பெருமாள் அவர்களை மகிழ்வோடு அழைக்கின்றோம். தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளி வர உள்ளுறுக்குதல். இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் என்றோ. ஒளிவளரும் தமிழ்வாணி அடியனுக்கு இவை அனைத்தும் உதவுவாயே. இணையத்தில் இணைந்திருக்கின்ற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு மத்தியில் தினந்தோறும் இரவு நேரத்தில் 8 மணி அளவில் செல்பேசி முன்னால் அமர்ந்து நெறிப்படுத்துவது என்பது மிகச் சிரமமான காரியம். அதனை ஒரு உற்சாகத்தோடும் அந்த ஊக்கத்தோடும் செயல்படுகின்ற ஐயா முனைவர் கரு முருகன் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நேற்றைய தினம் நான் நேரம் கிடைப்பதில்லை. நேற்றைய தினம் நான் முழுமையாக கேட்டேன். ஐயா கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தன்னுடைய ஜலதோஷ பிரச்சனையிலையும் கொஞ்சம் ரொம்ப சிரமத்தோடு கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார். இப்படி குறிப்பிட்ட சில பேர் ஐயா சிவசுப்பிரமணியன் போன்றோர் தொடர்ந்து வருவதென்பது நான் கவனிக்கிற போது 2 வரிகளுக்குள் 3 நெறிகளை சொல்லி இன்றைக்கும் உலக மாந்தர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருவள்ளுவரை இணையத்தின் மூலம் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் எப்பொழுது கேட்க விருப்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் கேட்கலாம் என்கின்ற வகையில இதனை முறையாக பதிவு செய்து இணையத்தில்
ஏற்றி வைக்கின்ற அந்த மிக பெரும் பணி அல்ல, அது தொண்டு என்று சொல்லலாம். அந்த தொண்டினை செய்து வருகின்ற மூல காரணமாக இருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அறம் அவர்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், முதலில் மனிதர்களை காப்பாற்றுவது, நோயிலிருந்து விடுவிப்பதுதான் மருத்துவரின் பணி என்கின்ற அந்த எல்லையை தாண்டி மனதிற்கு மருந்து அளிக்கின்ற, மனதிற்கு செம்மைப்படுத்துகின்ற இலக்கியங்கள், சிறுகதைகள், இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இருக்கின்ற இந்த இணையதள உரையாடல் என்பது காலத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாகும் என்று சொல்லலாம். ஆயுதம்தான் இதை. ஏனென்றால் எத்தனை பேர் வாசிப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் கேட்பதென்பது போகிற போக்கில் கேட்கலாம் என்கின்ற வகையில இன்றைக்கு இணையம் நம்முடைய சட்டை பைக்குள் வந்துவிட்டது. இந்த இணையத்தில் நம்முடைய ஊடகவியலாளர் முதுவை இதாயத்துல்லா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய நண்பர்கள் பல பேர் இங்கே நாம் என்ன பேசப் போகிறோம் என்கின்றதை கருத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருப்பவர்கள் எல்லோருமே மிகச்சிறந்த அறிவில் சிறந்த அறிஞர் பெருமக்கள். இருந்தாலும் வள்ளுவரின் தோள் மீது ஏறி உட்கார்ந்து அனைத்தையும் பார்ப்போம் என்று வந்துவிட்டால் தன்னம்பிக்கை என்பது தானாக வந்துவிடும். நான் சொல்லல, தேசிய கவிமணி அவர்கள், விநாயகம் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பது ஏன்? வித்தகன் தெய்வ புலவன் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது மக்களுக்கு மாநிலத்தில் வாழ்க்கை வழிகளெல்லாம் சிக்கலற காட்டி நலம் செய் நூலாம் மிக்க புகழ் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம், சிந்தித்தாலே போதும் என்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். திருக்குறளை பற்றி சொல்லுகிற போது திருக்குறளை நினைத்து பார் போதும் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அறிவின் பெட்டகம் அது. ஆத்தியர்களையும் நாத்தியர்களையும் ஒரு சேர இணைக்க வைத்த ஒரு இலக்கியம் எது என்று சொன்னால் அது திருக்குறள் தான். உலகளவில் பகுத்தறிவாதி என்று பெயர் பெற்ற சங்கர்லால் அவர் திருக்குறளை முழுமையாக படித்து அவருடைய கருத்தின்படி சொல்லுகிறார், இது மனித இனத்தினுடைய அறிவின் ஊற்று என்று சொல்லுகிறார். அதே போல பல்வேறு அறிஞர் பெருமக்கள் மனித இனத்தின் மிக பெரும் இலக்கிய பெட்டகம் என்று சொல்லுகிறார் பிரெஞ்சு நாட்டு அறிஞர் ஏரியல் என்பவர். இப்படி தொடர்ந்து பல சான்றோர் பெருமக்களை தன்பால் இழுத்து வருகின்ற ஒரு ஆற்றல் திருவள்ளுவருக்கு இருக்கிறது, திருக்குறளுக்கு இருக்கிறது. உலகமெங்கும் சிந்தனையாளர்களை கவர்ந்த இந்த இலக்கியம் இன்றைக்கும் நாம் அதன்படி முழுமையாக நடந்தோம் என்று சொன்னால் இந்த உலகில் வன்முறை இருக்காது, இந்த உலகில் சுரண்டல் இருக்காது, தானாக சமத்துவம் மலரும். அந்த வகையில அவர் மிகச்சிறந்த முறையில இந்த இலக்கியத்தை படைத்து காட்டியிருக்கிறார். ஏடுகளில் தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்டது என்பதை தவிர அவர் எழுதிய 1330 குறட்பாக்களிலும் எங்கேயும் தமிழ் என்கின்ற வார்த்தை கிடையாது. அதே போல மலைகள் வரும், அது எந்த மலை, பொதிகை மலையா இந்திய மலையா, அதெல்லாம் நாம் அடையாளப்படுத்த முடியாது. நதிகளை பற்றி சொல்லுவார், ஆனால் அது வையை நதியா பொருணை நதியா அந்த நதிகளை பற்றி கூட அடையாளம் காட்ட மாட்டார். அது மண் சார்ந்த இலக்கியமாக மாறிவிடக் கூடாது என்பதில் திருவள்ளுவர் அடர்த்தியான அந்த சொற்பிரயோகத்தை கடைபிடித்து இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு பாடமாக அமைய வேண்டும் என்பதற்காக நான் இங்கிருந்து எழுதுகிறேன் என்பதை விட ஒட்டுமொத்த மனித குலத்துக்காக நான் எழுதுகிறேன் என்கின்ற வகையில் அர்த்த சாத்திரத்தை தாண்டி தம்மபதம் என்கின்ற அந்த மெய்யியல் வடமொழி சாத்திரங்களுடைய அந்த மெய்யியல் கோட்பாடுகள் எல்லாம் தாண்டி தமிழில் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு திருவள்ளுவர் நம் எதிரில் வந்து நின்றால் நாம் ஒரு குறளை சொன்னால் கேட்பார், அந்த குறளுக்கு பொருளை சொன்னாலும் கேட்பார். ஆனால் நாம் எழுதுகின்ற அந்த குறள் அவருக்கு புரியாது. ஏனென்று சொன்னால் திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறள் எழுத்துக்கள் இன்றைக்கு மாறி தினந்தோறும் எழுத்துக்கள் மாறிக்கொண்டே வருகின்றன. இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம்
எங்கள் தாய் என்று தமிழறிஞர்கள் பாராட்டுகின்ற நிலையில் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் திருக்குறளுக்கு உண்டு. அந்த திருக்குறள் யார் கையாண்டாலும், யாரை மனதில் வைத்து, இயேசுநாதரை மனதில் வைத்து ஒருவர் ஆராய்ந்து பார்த்தால் இயேசுநாதர் தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார்கள். அதே போல நபிகள் நாயகத்தினுடைய கருத்துக்களை மனதில் வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் நபிகள் நாயகங்களுடைய கருத்து தானே இது என்று சொல்லுவார்கள். இப்படி உலக சிந்தனையாளர்கள், ஞானியர்களை அனைவருமே தன் பால் ஈர்த்து அதன் மூலம் எளிய முறையில் கருத்துக்களை முன்வைத்தவர் திருவள்ளுவர். 148 மொழிகளில் இது 148 மொழிபெயர்ப்புகள் நடந்திருக்கின்றன. நரிக்குறவரின் வக்கிரபோலி மொழி உள்ளிட்ட 148 மொழிபெயர்ப்புகள் நடந்திருக்கின்றன. ஆங்கிலத்தில் மட்டும் 58 பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஜியு போப் தொடங்கி இன்று வரையில் ஆங்கிலத்தில் மட்டும் 58 பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 35 மொழிகளில் இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதரை கிறிஸ்தவர்கள் கடவுளாக கருதி வழிபடுகின்ற அந்த புனித விவிலிய நூல் பைபிள், அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய புனித நூலாக கருதப்படுகின்ற குரான், இந்த இரண்டுமே உலக மக்களில் அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதனை தாண்டி ஒரு தமிழ் இலக்கியம் 3வது இடத்திற்கு அடுத்தபடியாக அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறள் இலக்கியம்தான். அந்த திருக்குறளில் என்னதான் இருக்கிறது? இவ்வளவு சிந்தனையாளர்களை கவர்ந்திருக்கிறது. காந்தியை கவர்ந்திருக்கிறது. காந்தி டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் திருக்குறள் மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ரஷ்ய சிந்தனையாளர் டால்ஸ்டாய் அவர்களால் தான் காந்திக்கே திருக்குறள் அறிமுகமாகிறது. திருக்குறள் படிக்க வேண்டும், அது மூல மொழியில் படிக்க வேண்டும் என்பதற்காக காந்தி தமிழனாக பிறக்க வேண்டும் என்று விரும்ப வைத்த ஒரு நூல் திருக்குறள். இப்படி உலக சிந்தனையாளர்களை ஒரே நேர்கோட்டில் நிற்க வைத்து அனைவரையும் தன்பால் ஈர்த்த ஒரு இலக்கியம் நாம் எழுதி படிக்கின்ற தமிழில் படைத்திருப்பது என்பது நாம் செய்த பெரும் பேராகும். ஜெயகாந்தனிடம் இப்படித்தான் ஒருத்தர் கேட்டார். மிக பெரும் மகான்கள் எல்லாம் இயேசுநாதர் தொடங்கி சங்கரர் தொடங்கி பல பேர் குறுகிய வயதிலேயே காலமாகி போகிறார்களே, இதற்கு என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து ஒரு வார்த்தை ரெண்டு வாக்கியங்களை சொன்னாராம். ஞானிகள் நம்முடன் வாழ்வது நாம் செய்த பேரு. ஞானிகள் நம்மை விட்டு வெகு சீக்கிரமாக காலமாவது அவர்கள் செய்த பேரு என்று நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள் சொல்வார்களாம். அந்த மாதிரி ஞானியர்களுடைய பார்வையில் திருக்குறள் என்பது எல்லோரையும் கவர்ந்திருக்கிறது. இன்றைக்கும் வள்ளலார் நெறி பரப்புவோம் என்று தமிழ்நாடு அரசு வள்ளலாரை மதவெறிக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறதே, அந்த வள்ளலார் வகுப்பெடுத்த ஒரு இலக்கியம் திருக்குறள் இலக்கியம். இப்படி நிறைய விஷயங்கள் திருக்குறளில் இருக்கிறது. இன்றைய தலைப்பை மட்டும் கூடா ஒழுக்கம் என்கின்ற இந்த தலைப்பில் இருக்கின்ற 2 திருக்குறள்கள், இந்த 2 திருக்குறள்களை முறையாக அனைத்து மொழிகளிலும் பாடங்களில் படிக்கின்ற பாடங்களில் ஏற்றியிருந்தால் நாமும் போலிச்சாமியார்களோடு சண்டை போடுகின்ற ஒரு சூழல் வந்திருக்காது. உலகெங்கும் பரவுகின்ற இந்த போலிச்சாமியார்களுடைய அந்த சூறாவளி என்பது தமிழ்நாட்டில் தொடங்கி எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள். 2017 என்று நான் நினைக்கிறேன், ஹரியானாவில் ராம் ரஹீம் சிங் என்கிற ஒரு சாமியார், இந்தியாவினுடைய துணை பிரதமராக இருந்த LK அத்வானியே அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்கி அவர் பிரதான சீடர் என்று சொல்வதில் பெருமை கொண்டவர். அப்பேற்பட்ட அந்த ராம் ரஹீம் சிங் என்கின்ற அந்த போலி துறவியை, அந்த போலி சாமியாரை ஒரு கட்டத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார் என்பதற்காக 18 பெண்கள் புகார் செய்தார்கள். 2 கொலைகளை செய்திருக்கிறார் என்று. பிறகு அந்த 2 கொலைகள் எண்ணிக்கை அதிகமாகிறது. ஆனால் அனைவருமே பிறல் சாட்சிகளாக மாறுகிறார்கள். கடைசியாக 2 பேர் உறுதியாக நின்று தன்னுடைய குடும்பத்தாரை பலி கொடுத்தும்
தன்னுடைய குடும்பத்தாரை ராம் ரஹீம் ஆட்கள் கொன்று எதிரிலேயே கொன்று கொலை செய்துவிட்டு போன பின்னாடியும் 2 பெண்கள் தனியாக நின்று நீதிமன்றத்தில் போராடி இன்றைக்கு 20 ஆண்டு காலம் அவர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். 20 ஆண்டு காலம் சிறை தண்டனை என்று அறிவித்த உடனேயே ஹரியானாவில் மட்டுமல்ல, அருகில் இருக்கின்ற பஞ்சாப், டெல்லி போன்ற மாநிலங்களிலெல்லாம் கலவரம் பரவியது. 38 பேர் துப்பாக்கி சூட்டில் பலியாகி போனார்கள். இது எதை காட்டுகிறது? அவங்க கிட்ட திருக்குறள் இல்ல, அந்த மக்கள் கிட்ட திருக்குறள் இல்ல. ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு, ஏதோ ஒரு ஞானி சொல்றாரு அப்படின்னு நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் கங்கை கரையில் இருக்கின்ற கங்கை கரையில் திருவள்ளுவருடைய சிலையை நிறுவச் செல்லுகின்ற போது இவர் ஒரு பக்கிரி, கண்டதையெல்லாம் உளறி கொட்டுபவர், இவரை கங்கை கரையில் நாம் சிலை வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன அறிவாளிகள் அவர்கள். ஆனால் அந்த அறிவாளிகள் போலிச்சாமியார் கைது செய்யப்பட்ட போது உயிரை கொடுத்து வன்முறையை எதிர்கொண்டார்கள். உயிரை கொடுத்து வன்முறை செய்து ராம் ரஹீமை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சட்டத்தின்பால் அதனை எதிர்கொண்டு 38 பேர் பலியாகி போனார்கள். திருக்குறளை மற்றும் அதுவும் கூடா ஒழுக்கத்தை மட்டும் அவர்கள் படித்திருந்தால் இவர் போலிச்சாமியார், இவர் எப்படி இருந்திருப்பார்? வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். முதல்ல சொல்றார், நீ போலி வேடம் தரித்தா முதல்ல உன் உடம்புல இருக்கின்ற 5 பூதங்கள், அந்த ஐம்பூதங்களே உன்னை நகைக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனால் இங்கேயும் கைது செய்யப்பட்டார்கள் பல சாமியார்கள். திருச்சியிலிருந்து பிரேமநாதன் அவர் தனியா தான் இருந்தார். எங்க இருந்தாரு? திருச்சியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அவர் பாட்டுக்கு அவர் இருந்தார். ஆனால் மன நிம்மதி வேணும்னு சொல்லி, அதுக்குத்தான் நான் போலி பக்தர்களும் காரணம். மன நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் சிக்கலற காட்டி நலம் செய் நூலாம் மிக்க புகழ் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நீங்க பையில வச்சுட்டு திரியலாம். அது சிக்கல் ஏற்படுகிறதா, துன்பங்கள் ஏற்படுகிறதா, குழப்பங்கள் ஏற்படுகிறதா, என்ன ஏற்படுகிறதோ அதற்கெல்லாம் தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். கவிஞர் சிற்பி எழுதிய திருக்குறள் உரை மிக புதுமையாக இருந்தது. நான் பார்த்ததுல கவிஞர் சிற்பி இப்படி எழுதுகிறார். நீங்க கடைசியா எல்லாருமே அகர வரிசைப்படி திருக்குறள் அந்த அகர வரிசைப்படுத்தி பக்க எண், குறள் எண் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அவர் மட்டுமே கடைசி பக்கத்துல குழப்பம் வரும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய குறள் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 குறளை வச்சிருப்பார். அமைதிக்காக நீங்கள் படிக்க வேண்டிய குறள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார். அதே மாதிரி சிக்கல்கள் ஏற்படுகிற போது, துயரங்கள் ஏற்படுகிற போது, இப்படி பட்டியலிட்டு காண்பித்த அந்த உரை என்பது மிகச் சிறப்பானது. நியூ செஞ்சுரி புக் நிறுவனம் இன்னைக்கு அதை மறுபதிப்பு பண்ணி அழகான பைண்டிங்ல போட்டிருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அதை வாங்கி படிச்சோம்னு சொன்னா இது நமக்கு ரொம்ப 1330 குறட்பாக்களையும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவா இல்லாம நமக்கு என்ன தேவையோ அதை படிக்கலாம். அப்படி படிக்கிற போது அதனை ஒட்டி வருகின்ற கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். அதுதான் திருக்குறளுடைய சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்குறளை நம்ம சாமியார்களை பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வ.உ.சி. சிறந்த பக்திமான். வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழர். வ.உ.சி. 2 ஆயுள் தண்டனைகளை பெற்ற வ.உ.சி. சிறந்த தேசபக்தர். அந்த தேசபக்தர் திருக்குறளை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்து கடைசி காலத்தில் அவர் எழுதிய கட்டுரை என்பது எல்லோருடைய புருவங்களையும் உயர்த்தியது. இது இடைச்செருகல் செய்யப்பட்டிருக்கின்றது. பாயிரவியல் என்பது திருவள்ளுவரால் எழுதப்பட்டது அல்ல. திருவள்ளுவரால் முதல் 3, அதாவது பாயிரவியல் என்பது முதல் 40 குறளை சொல்வார்கள். அந்த 40 குறட்பாக்களில் முதல் 30 குறட்பாக்களை திருவள்ளுவர் எழுதியிருக்க வாய்ப்பில்லை என்று பல காரணங்களை அடுக்கி கொண்டு வருகிறார். அவர் எதிலிருந்து தொடங்கியிருப்பார் என்றால், அவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்க மாட்டார். அதற்கு பதிலாக முதலில் அவர் தொடங்கி இருப்பது என்பது அறம் குறித்த அந்த 4வது அந்த அதிகாரத்தை தான் அவர் தொற்றிருக்கிறார் என்று அவர் 1330 என்பதை மறுதளிக்கிறார். 1300 தான் என்கிறார். ஆனாலும் அவர் எழுதிய உரையில் இது என்னுடைய கருத்து, ஏனென்று சொன்னால் முழுமையாக ஆய்வு செய்தால்
அந்த கடவுள் வாழ்த்து என்பது திருக்குறளுக்கு தேவைப்படாது என்பதற்காக நான் இதனை எடுத்து சொல்லுகிறேன் என்று பல குறள்களை உதாரணப்படுத்தி சொல்லுகிறார். அவர் சொல்லி கடைசியில அவர் எழுதுகிற போது 330 எழுதுகிறார். ஏனென்று சொன்னால் எல்லோரும் ஒரு வழியில் செல்ல, நான் மட்டும் தனித்து செல்லக்கூடாது என்கின்ற ஒரு தர்மத்திற்காக நான் அப்படி செய்கிறேன் என்று அதற்கும் அவர் துணிந்து அப்படி எழுதியிருக்கிறதாக செய்தி. இப்படி கடவுள் வாழ்த்தை கூட இடைச்செருகல் பண்ணியிருக்கிறார்களே என்று நமக்கு தோணும் வஉசி அந்த கட்டுரையை படிக்கிற போது. இப்போ கூட நம் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த பெரியவர் ஐயா நாகசாமி, சிறந்த தொல்லியல் அறிஞர், பல நேரங்களில் தமிழை உயர்த்தித்தான் பிடித்தார். அது என்ன காரணமோ தெரியல, அது பாரத விபூஷன் பட்டமோ இல்லைன்னா பத்ம விபூஷன் பட்டமோ ஏதோ ஒரு பட்டம். அவரு போகிற போக்குல ஒண்ணு அடிச்சு விட்டார். என்ன சொல்றாரு, திருக்குறள் வடமொழி தழுவல், வடமொழி சாத்திரங்களின் தழுவல், அது திருவள்ளுவரால் எழுதப்பட்டதல்ல, ஏதோ ஒரு தொகுப்பு தான் அது என்று போகிற போக்கில் சொல்லிவிட்டார். அதற்கு சில உதாரணங்களை எல்லாம் கொண்டு வர்றார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு தமிழறிஞர்கள் அதனை படித்து கொதித்து போனார்கள். முதல்ல எந்த மொழி முதலில் வந்ததுன்னு சொன்னாலே போதும். அவரு நாகசாமி ஐயாவே தொல்லியல் அறிஞர். இந்த இந்தியாவில முதலில சமஸ்கிருத எழுத்தினை பொறித்த கல்வெட்டு எப்ப கிடைக்குது அப்படின்னு சொன்னா கிபி முதலாம் ஆண்டில் தான். கிபி முதலாம் ஆண்டில் தான் சமஸ்கிருத கல்வெட்டு எழுத்து கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் கிமு 230 ஆண்டுகளுக்கு முன்பேயே தமிழால் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு புலிமான் கோம்பை நம்ம பெரியகுளம் பகுதியில எடுத்திருக்காங்க, அங்கே எடுத்திருக்காங்க. ஆனால் முதலில் சமஸ்கிருத எழுத்து கல்வெட்டு எங்கே எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா அத்திப்பாரா, ராஜஸ்தான்ல அத்திப்பாரா இடத்துல எடுத்தாங்க. நமக்கு இருக்கிற கேள்விய 2300 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த தமிழ் இப்போது கீழடி ஆராய்ச்சியிலேயே அதையும் உடைக்கப்பட்டு 2300 அல்ல 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தமிழ் மொழி என்று நாமெல்லாம் சொன்னா கேட்க மாட்டோம் இல்லையா? சர்வதேச அளவுல அந்த கார்பன் டேட், கரிம தேதி நிர்ணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பன் டேட்டினுடைய ஆய்வின்படி அமெரிக்காவில் உள்ள பீட்டா நிறுவனம் சான்றளித்திருக்கிறது, கீழடியில் உள்ள மக்கள் பயன்படுத்திய இந்த பொருட்களின் காலம் என்பது 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இன்றிலிருந்து என்று அமெரிக்காவினுடைய, அது சர்வதேச ஆராய்ச்சி மையம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். சர்வதேச அளவுல தொல்லியல் ஆய்வாளர்கள் அதனை ஏற்கிறார்கள். அப்ப 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு மொழி, நமக்கு தெரிந்து ஆதாரபூர்வமாக ஒரு மொழியை 2000 ஆண்டுகளுக்குள்ளேயே வந்த சமஸ்கிருதம் எங்களுக்கு ஆனது, திருக்குறளே நம்ம சொன்னதைத்தான் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிற நிலையில எவ்வளவு பெரிய ஒரு துரோக செயல் பாருங்க, ஒரு மொழியோடு சண்டை போடுறது. ஆனால் உண்மை அது அல்ல. திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்பது அறுதியிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஆய்வு செய்திருக்காங்க. கடைசி 1921 பச்சையப்பன் கல்லூரியில மறைமலை அடிகள் உள்ளிட்ட பல பேர் இருக்கிற போதே ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எல்லாவற்றையும் பார்த்து ஆராய்ந்து அவர்கள் வந்த முடிவு என்பது கிமு 30ஆம் ஆண்டு அப்படிங்கிறாங்க. அதாவது இன்றையிலிருந்து 2054 வருடம், இன்றிலிருந்து 2054 ஆண்டுகளுக்கு முன்னர் திருவள்ளுவர் வாழ்ந்திருக்கலாம் என்று 500க்கும் மேற்பட்ட புலவர் மக்கள் கூடி அதனை உறுதி செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற ஒரு இலக்கியத்தை நம்முடைய வடமொழி ஆய்வாளர்கள் இது எங்களுதுதான் அப்படின்னு சொல்றது அது பேதமையைத்தான் இது காட்டுது. ஒருவேளை மிகச்சிறந்த அறிவாளிகளே இப்படி பேசுகிற போது அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் சூரிய நாராயண சாஸ்திரி, பரிதிமார் கலைஞர் என்று தமிழில் பெயர் கொண்ட அந்த மாபெரும் தமிழறிஞர் சொல்லுகிறார், தமிழில் இருந்த இலக்கியங்கள் பல இலக்கியங்களை முதலில் வடமொழியார்கள் அந்த ஆய்வாளர்கள் தமிழில் உள்ள இலக்கியங்கள் பல இலக்கியங்களை தன்பால் எடுத்துக்கொண்டு பதிப்பித்து பிறகு அதனை அழித்து ஒழித்து விட்டார்கள். இதெல்லாம் வடமொழியில் தான் இருக்கிறது என்பதை நிறுவ முயற்சித்தனர் என்று நமக்கு இருக்கின்ற இலக்கியங்களை விட அதிக இலக்கியங்களை அவர்கள்தான் கைப்பற்றினார்கள் என்று பரிதிமார் சாஸ்திரி தமிழ் மொழியின் வரலாறு என்கின்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார். உண்மைதான்.
அறிவியல் ரீதியாக 5ஆம் நூற்றாண்டில் இருந்துதான் நம்முடைய காகித பழக்கமே வருகிறது உலகளவிலேயே. அதாவது அதற்கு முன்னர் சீனாவில் இருந்திருக்கிறது காகித பழக்கம். ஆனால் அதனை அரேபியர்கள் கொண்டு வந்து உலகளவில் பரப்புகிற போது 5ஆம் நூற்றாண்டு தான். அதாவது இன்னிலிருந்து ஒரு 16வது நூற்றாண்டு, இன்னிலிருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்குள், இந்த இடைவெளிக்குள் தான் நம்முடைய காகித பழக்கமே வருகிறது. அப்ப அதற்குள் அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் திருக்குறளை வந்து ஏடுகளில் எடுத்து புத்தகமாக்குவது என்பது 300 வருஷத்துக்குள்ளதான் நடந்திருக்கிறது. 270 ஆண்டுகளுக்குள்ள. அம்பலராய கவிராயர் என்கின்ற அவர்தான் முதலில் தமிழில் மொழிபெயர்க்கிறார். அதன் பிறகு எல்லிஸ் வருகிறார், ப்ரூ என்கின்ற ஒரு அறிஞர் வருகிறார். எல்லோருமே இந்த 280 ஆண்டுகளுக்குள்ளே இது நடக்குது. ஆனால் அதற்குள்ள வெள்ளையர்களுக்கு நெருக்கமாக இருந்த அந்த வடமொழி அந்த பிராமணர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் அந்த ஏடுகளை கொண்டு போய் பதிப்பித்து இது வடசாத்திர நூல்களின் தொகுப்பு என்று சொல்லி எங்களுடைய இலக்கியங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று பரிதிமார் கலைஞர் அவர்களில் ஒருவராக இருக்கின்ற அந்த சூரிய நாராயண சாஸ்திரி பதிவு செய்திருக்கிறார். எனவே திருக்குறள் இலக்கியம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் பொக்கிஷமாகும். அந்த பொக்கிஷத்தை உலகளவில் இன்னைக்கு தேசிய பறவை எதுன்னு கேட்டா மயில்னு சொல்லுவோம். தேசிய பறவை மயில் அப்படிங்கிறோம். தேசிய மலர் தாமரைங்கிறோம். தேசிய நூல் எது? தேசிய நூல் எதையாவது அறிவிச்சிடலாமா? பகவத்கீதையை அறிவிச்சா அது இந்துக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று சொல்வார்கள். அதே மாதிரி பைபிள், குரான் இப்படி அடையாளப்படுத்துகின்ற நூல்களை நாம் அறிவிக்க முடியாது. ஆனால் எந்த மதத்தையும் அடையாளப்படுத்த முடியாத ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறள் தான். அந்த திருக்குறளை தேசிய நூலாக உயர்த்தினால் மதவெறி தனியும். அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. வருகின்ற காலங்களில அதனை உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தினால்தான் இந்த கூடா ஒழுக்கத்தில் இருக்கின்ற இந்த திருக்குறள் பல மொழிகளில் போகும். சாமியார் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த நேற்று பேசியவர்கள் சொன்னார்கள், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உரு. அவ்வளவுதான். தமக்கு வருகின்ற துன்பங்களை தாங்கிக் கொண்டு பிறருக்கு செய்கின்ற உதவிதான் மிகப்பெரிய தவம் என்று திருவள்ளுவர் அளவு காட்டுகிறார். அப்ப இந்த சாமியார்கள் எல்லாம் சாமியாரே பிரச்சனையாகி எனக்கு பண கஷ்டம் வருது, மத்தியதர மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? சாமியாரை நாடி போறாங்க. சாமியாரை நாடி போய் அப்புறம் சாமியாரே பிரச்சனையாகி அப்புறம் காவல்துறை நாடி இப்படித்தான் சுற்றுகிறது. ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு டைனோசர் மாதிரி தான் இது. கடன் என்று சொல்லி வாழ்க்கையில் அமைதி இல்லைன்னு சொல்லி சாமியார்கிட்ட போனா அங்கே அதை விட ஒரு பெரிய டைனோசர் உட்கார்ந்துக்கிட்டு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம போலீஸுக்கு போறாங்க. அப்ப இவ்வளவு ஒரு ஒரு மத்தியதர படித்த வர்க்கமே சாமியார்களின் பின்னால் போகிறார்கள் என்றால் அது அவர்கள் திருக்குறளை முழுமையாக உள்வாங்கினால் அது நடக்கவே நடக்காது. அதைத்தான் திருவள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின் என்கிறார். தன் மனமறிந்து ஒழுக்கம் கெட்டு நடப்பவன் தவக்கோலம் என்பது எத்தனை பெரிதாக இருந்தாலும் அவன் ஒண்ணுமில்லாத மண்ணு என்கிறார். அதாவது நீண்ட தாடி, விதவிதமான இந்த உத்திராட்ச கொட்டைகள் இதெல்லாம் அணிந்து கொண்டு கம்பீரமாக இருந்தாலும் ஆனால் அவன் ஒண்ணுமில்லாத மண் தான். ஒழுக்கம் இல்லை என்று சொன்னா ஒண்ணுமில்லாத மண் தான் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி வழியில் நிலையாமை, வழியில் நிலைமையான் வள்ளுருவன் பெற்றால் புலியின் தோல் போர்க்கு மெய்ந்தற்று என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி என்கிறார். தன்னுடைய உள்ள உறுதி இல்லாத ஒரு சாமியாரு, மன உறுதி இல்லாத ஒரு சாமியாரு சாமியாராக வருகிறார் என்று சொன்னால் அவர் பசுத்தோல் போர்த்திய புலியாக வருகிறார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று என்கிறார். அப்படின்னா என்ன? தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று என்று கடுமையாக சாடுகிறார். என்ன செய்யறாரு? இந்த புதர் காடுகளுக்குள்ள புதர்கள் மண்டி கிடக்கும், வளர்ந்து கிடக்கும். அந்த புதருக்குள் பின்னாடி இருந்து கொண்டு வலையை விரித்து விட்டு இதில் சிக்குகின்ற பறவையை
உணவாக சாப்பிடுவோம் என்று சொல்லி காத்திருக்கின்ற அந்த வேடனை போன்ற ஒரு ஒரு போலி துறவிகள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று ஆசை காட்டுவார்கள். உனக்கு நிம்மதி வரும், நீ இந்த தாயத்தை மாட்டிக்கோ, இந்த இந்த படத்தை போய் பூஜை பண்ணு என்று சொல்வதெல்லாம் அந்த புதருக்குள் பின்னால் இருந்து வலையை வீசி பறவைகள் மாட்டுகிற போது உணவாக எடுத்துக்கொள்ளுகிற அந்த ஒரு காட்சியைத்தான் திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குறளில் படம் எடுத்து காட்டுகிறார். அதே போல அடுத்தது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பார்த்திருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? பற்றற்றேம் என்பார் படிச்சொழுக்கம், பற்றற்றேம் என்பார் படிச்சொழுக்கம், எற்றென்று ஏதம் பலவும் தரும் என்கிறார். பற்றற்றேம் என்பார் படிச்சொழுக்கம், எற்றென்றும் ஏதம் பலவும் தரும் என்கிறார். என்ன சொல்றாரு? பற்று இல்லை, நான் துறவிதான் என்று போலியாக நீ நடித்து காண்பித்தால் அந்த நடிப்பு என்பது ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் என்கின்ற வகையில அவர்களுக்கு தீரா துன்பம் விளைவிக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார். நாம் பார்க்கிறோம், எவ்வளவோ பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் போய் சாமியாருக்கு சேர்ல உட்கார்ந்து இருப்பாரு, பெரிய விஞ்ஞானியா இருப்பார், அவரு போய் அந்த சேருக்கு கீழே சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருப்பாரு. கடைசியில பார்த்தா ஒரு தீபாவளி நாள்ல அந்த சாமியாரு ஜெயிலுக்கு போயிட்டார். 90 நாள் ஜாமீனாலே ஜாமீன்ல வரவே முடியல. எத்தனையோ முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் உள்ளிட்ட பல பேர் முயற்சி பண்ணாங்க. சங்கரமடம் சங்கராச்சாரியாரை இந்த தீபாவளி நேரத்தில் கைது செய்யலாமா என்று சொல்லி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவில் இருக்கின்ற தலைவர்கள், புகழ்பெற்ற மருத்துவர்கள் எல்லோருமே முயற்சித்தார்கள். ஆனால் 90 நாட்களுக்கு பிறகுதான் அவரால் வெளியில் வர முடிந்தது. அதைத்தான் அவரு திருவள்ளுவர் எச்சரிக்கை செய்கிறார். பற்றற்றேம் என்பார் படிச்சொழுக்கம், எற்றென்றும் ஏதம் பலவும் தரும். ஏண்டா இந்த பிறப்பு பிறந்தோம் என்கின்ற வகையில அது தீரா துன்பம் தரும் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். இது ஒரு உதாரணம் தான். அதே மாதிரி பிரேமணம் தான் எவ்வளவோ முயற்சி பண்ணார், அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை. அவர் வழக்கை எதிர்கொள்கிற போது அவர் கடைசி வரை என்ன செய்ய வேண்டிய ராம்ஜெத் மலானியே வந்தார். கீரனூர் கோர்ட்ல, திருச்சி கோர்ட்ல ராம்ஜெத் மலானியே அவருக்காண்டி வந்தார். அவர் அரை மணி நேரம் பேசணும்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்கணும். அவரே வந்தார். ஆனால் அவரையும் நீதி தேவதை எதிர்கொண்டு கடைசியில் பிரேமநந்தாவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தூக்கு தண்டனை இரட்டை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டதை தவிர அவரை விடுதலை செய்ய முடியவில்லை. கடைசியில் அவர் நோய்வாய்ப்பட்டு சிறையில் காலமாகி போனார். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் பாருங்க, நீ எவ்வளவு வசதியா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல நீ நடிப்பு துறவியாக இருந்தால் அதன் பலனை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்னது நாம் சமகாலத்திலே பொருந்துகிறது. அதே மாதிரி நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணர் இல அப்படின்னு சொன்னார். மனமாற துறவு கொள்ளாது துறவிகள் போல் நடித்து ஏமாற்றி வாழ்பவர்கள் இரக்கமற்ற கொடியவர்கள் என்று அந்த கோடிட்டு காட்டுகிறார். இரக்கமற்ற கொடியவர்கள் தான் இப்படி தவ வேடத்தை, இப்படி துறவிகள் வேடத்தை, சாமியார் போலி சாமியார் வேடத்தை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மிக கொடியவர்கள் என்று சொல்லுகிறார். புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? குன்றிமணி பார்த்திருப்போம் நிறைய பேர், குன்றிமணி அதன் மேல கருப்பா ஒண்ணு சின்னதா ஒண்ணு இருக்கும். அது மாதிரி அழகா எதுவாக இருந்தாலும் சரி, அந்த புள்ளி உடையது எப்படின்னு சொன்னா, குன்றிமணி மேனியெல்லாம் சிவந்தும் மூக்கில் கரும்புள்ளி உடையது. அதுபோல் அகத்தே கருத்து புறத்தே காவி பூணுவோரிடம் எச்சரிக்கை வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். நீ அவனுடைய புற தோற்றத்தை வைத்து அணுகிவிடாதே, அகத்தில் அவன் எப்படி இருக்கிறான் என்றையும் பார்த்து பழகு என்று சொல்லுகிறார். அதே போல அடுத்ததாக அவர் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் என்கிறார். புறந்தூய்மை நீரால் செய்து கொண்டு அகற்ற முடியாத அழுக்குகளால் அகம் தூய்மையின்றி வஞ்சித்து வாழும் துறவிகளே மிக பலர். எப்படி இருக்கு பாருங்க. அதாவது புறந்தூய்மை, நீ நல்லா குளிச்சுட்டு வர்ற, நல்லா பெர்ஃப்யூம் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்க, ஆனால் அகம் முழுவதும் அது கெட்டு கிடக்கிறது அசிங்கமான எண்ணங்களால் என்று திருவள்ளுவர் அளவுகள் கொடுக்கிறார். அதே போல கனை கொடிது யாழ் கோடு செவ்வது ஆங்கன்ன வினைபடு பாலால் கொள்ளல் என்றார். என்ன? அம்பு, வில்லிலிருந்து புறப்படுகின்ற அந்த அம்பு இருக்க,
அது பார்ப்பதற்கு நேராக அழகாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வில்லில் பூட்டப்பட்டு அதை இழுத்து பாய்கிற போது அந்த அம்பு எவ்வளவு மோசமானது என்பது காயம்பட்டவருக்கு தான் தெரியும் என்று அழகாக சொல்லுகிறார். யாழ், இசைக்கின்ற யாழ் கோணல் மாணலாகத்தான் தெரியும், ஆனால் மனதிற்கு இனிமையான இசையை தரும் என்று சொல்லுகிறார். எனவே அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீ பின்னாடி போயிடாதப்பா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கண்ண வினைபடு வாளால் கொள்ளல் என்று அம்பு நேராக இருந்தாலும் அது கொடியது, யாழ் வளைந்திருந்தாலும் இனியது, துறவிகளை தோற்றத்தால் அல்ல செயலால் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். நிறைவாக சொல்லுகிறார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்கிறார். திருவள்ளுவர் காலத்துல நிறைய பேர் தாடி வளர்த்தும் மொட்டை அடிச்சிட்டும் குறுக்கும் நெருக்குமா நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. திருவள்ளுவர் அதைத்தான் சொல்றார். ஒண்ணு தாடி நிறைய வளர்த்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா பௌத்த துறவிகளோ யாரோ மொட்டை அடிச்சுட்டு இருந்திருக்காங்கன்னு தெரியுது இந்த குறள்ல இருந்து. ஆனால் இதெல்லாம் தேவையில்லைப்பா, இதெல்லாம் புற வேடம். இது என்ன அப்படின்னு சொன்னா, முடியை மழித்தலும் சடையை வளர்த்தும் அல்ல துறவியின் அடையாளம். முடியை மழித்ததும் சடையை வளர்த்தலும் அல்ல துறவியின் அடையாளம். பழிக்கு இடம் தராத பண்புடைமையே துறவியின் இலக்கணம் என்று சொல்லுகிறார். துறவிக்கான இலக்கணம் என்பது உலகம் பழித்தது ஒழித்து விடின். நீ அதாவது பிறர் உன்னை பார்த்து இவன் என்னடா பொல்லா பயலா இருக்கானே, மோசமானவனா இருப்பானே, இவன் சரியில்லையே அப்படிங்கிற அந்த நிலைக்கு நீ அந்த பேர் வாங்காம இருந்தாலே போதுமாப்பா, அதுவே சிறந்த துறவு என்று சொல்லுகிறார். சங்க இலக்கிய நூல்களில நமக்கு உலகளவில் சிந்தனையாளர்களை கவர்ந்த ஒரு இலக்கியம் நம் கையில் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குறள் தான். அது பேசாத பொருட்கள் இல்லை, பேசாத பொருட்கள் இல்லை, அது பேசாத அறிவுரைகள் இல்லை. ஆனாலும் திருவள்ளுவர் ஒரு அளவுகளை நம் கையில கொடுப்பார். நான் சொல்றதுல கூட குறைச்சல் இருக்கும்பா, இருந்தாலும் நீ யோசிச்சு பாரு என்று சொல்லுவார். இது பெரிய ஞானம். இது கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர் தான், மாறுபட்ட கருத்தில்லை. நான் படைப்பதினால் என் பேர் இறைவன் என்று சொல்வார். அப்படியெல்லாம் திருவள்ளுவர் எங்கேயும் சொன்னது கிடையாது. இந்த குறளை படித்தால் நீ உருப்படுவாய், இது முழுவதும் படித்து நீ வெளியில் வந்தால் நிமிர்ந்து நடப்பாய் என்றெல்லாம் எங்கேயும் பேச மாட்டார். அறிவுரை தான் சொல்லுவார். அறிவுரையும் மென்மையாக சொல்லுவார். அந்த மென்மையான அறிவுரை கூட உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் உன் அறிவு என்ன சொல்லுகிறதோ அதனை ஒட்டி செய் என்று சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் போல் அவர் மக்கள் ஆவார் என்று சொல்லுவார். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்திலார் மரம் போல் ஆவார் மக்கள் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? உள்ள உறுதி இல்லாதவன் தோற்றத்தில் வேண்டுமானால் மனிதனாக இருக்கலாம், ஆனால் அவனை வெறும் மரமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மரத்தை போய் சோம்பேறி மனிதனை ஒப்பிட்டு சொல்றாரு திருவள்ளுவர். இவர் என்ன இப்படி சொல்லிவிட்டாரு? மரம் இல்லைன்னு சொன்னா மனுஷனே கிடையாது, தாவரங்கள் தானே மனித தோற்றத்துக்கு முக்கிய காரணம். ஒரு நண்பரையோ இல்லை என்று சொன்னால் ஆசிரியர் மாணவனைய பார்த்து ஏன் மேலுக்கு முடியலையா, ஒரு மாதிரியா இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாலே அவனுடைய முகம் கருத்து போகும், ஒரு மாதிரி ஆயிடுவான், சோர்வாயிரும். நான் படிக்கிற போதெல்லாம் நீ எல்லாம் மாடு தாண்டா மேய்க்க லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் கோவப்பட்டா அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் மாடு மேய்த்தல் நல்லதுங்கிறார் திருவள்ளுவர். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. மாடு மேய்த்தல் என்பது செல்வத்தை மேய்க்கிறது. அப்ப திருவள்ளுவர் சொல்றதுல நமக்கு முரண் வருகிறது. என்ன செய்ய? சரி, பேரறிவாளர் சொல்லிட்டாரு, இந்த அப்படியே ஏற்பதா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர்கிட்டே போய் கேட்போம். அவர் தான் 330 குறள்ல நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் தேடி கேட்போம் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப அருமையா சொல்லுகிறார். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எவ்வொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அவர் மிக அழகாக தன்னுடைய பகுத்தறிவினுடைய உச்சத்தை நமக்கு வழங்குகிறார். நான் சொல்வதை அப்படியே கேட்டுவிட வேண்டாம், அதில் ஏதும் திருத்தம் செய்ய வேண்டுமா செய், அதைத்தான் தந்தை பெரியாரும் சொன்னார். ஆனால் ஆத்திகர்கள் எப்படியோ நாத்திகர்களும் அப்படித்தான். உன் மனது புண்படுகின்ற வகையில் நீ யாரிடமும் நடந்து கொள்ளாதே. யார்? பெரியார் சொன்னது. உன் மனது
புண்படுகின்ற வகையில் யாரிடமும் நடந்து கொண்டு விடாதே என்று பெரியார் சொன்னார். ஆனால் நாம் அப்படி நடப்பது கிடையாது. ஆத்திகமோ நாத்திகமோ சண்டைன்னு வந்துட்டா 2 பேரும் மனது புண்படுகின்ற வகையில தான் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். பெரியார் கூட எல்லாரையும் ரொம்ப இப்ப இருக்கிற வலதுசாரிகள் என்று சொல்லி அது எப்படித்தான் அவங்க போட்டுக்கிறார்கள்னு தெரியும். வலதுசாரிகள் அப்படிங்கிறாங்க, பிற்போக்குவாதிகள் அப்படின்னு பொருள். அவங்க சொல்றாங்க பெரியார் தமிழ் இலக்கியத்தை குப்பைன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி. உண்மைதான், ஒரு கட்டத்துல சொன்னார். ஆனால் தன்னை தானே மாற்றிக்கொள்ளுகின்ற தன்மை, அந்த பேராற்றல், அந்த பெருந்தன்மை பெரியாரிடம் இருந்தது. திருக்குறள் ஏற்காத பெரியார் நிறைவில் திருக்குறளுக்காக மாநாடு நடத்தினார். எனவே இதை திருக்குறள் இலக்கியத்தை யார் வேண்டுமானாலும் ஊன்றி படித்தால் அவர்கள் அடிமையாகி போவார்கள். திருக்குறளை, திருவள்ளுவரை தம் வசம் வைத்துக் கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனால் இங்கே நம் மண்ணில் மதமாற்றம் செய்ய வந்த பல பேர் தமிழ் கற்க ஆசைப்பட்டார்கள். தமிழ் கற்றவுடனேயே அவர்கள் தொட்ட நூல் என்பது திருக்குறள் தான். திருக்குறள் இலக்கியம் என்பது சர்வதேச அளவில் பரவி இருப்பதற்கு காரணமும் அவர்கள்தான். இல்லை என்று சொன்னால் அடுப்பெரிக்க வந்த அந்த திருக்குறள் ஏடுகளை எல்லீஸ் என்கின்ற அந்த அரசு உயர் அதிகாரி, வெள்ளைக்கார அதிகாரி, இது புதிய இலக்கியமாக இருக்கிறது, இது என்னவென்று பார் என்று அடுப்பெரிக்க வந்த அந்த திருக்குறள் ஏடுகளை படித்து பார்த்ததில் அவருக்கு இவ்வளவு பெரிய இலக்கியம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி திருக்குறளை ஆய்வு செய்ய வைத்தது எல்லீஸ் அவர்கள். அவர்தான் சென்னையில கிணறு வெட்டுகிற போது அந்த கிணற்றை சுற்றி திருக்குறளை கல்வெட்டால் பதித்து வெளியிட்டார், பதித்து அந்த வேலையை செய்தார். அதே மாதிரி நாணயங்களையும் திருவள்ளுவர் அவராக கற்பனை செய்து திருவள்ளுவர் நாணயம் பொறித்த அந்த நாணயத்தை வெளியிட்டார். இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து நமக்கு நம்முடைய இலக்கியத்தை பாதுகாத்து கொடுத்தனர். நாமும் அந்த வழியில் நின்று எதிர்கால தலைமுறையினருக்கு இந்த இலக்கியத்தை அப்படியே கொண்டு போய் சேர்ப்போம் என சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை நமக்கு வழங்கிய நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் கரு முருகன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா நீசு பெருமாள் ஐயா அவர்களை. விளக்கமோடு பின்னூட்டத்தை தொடக்கி வைக்குமாறு கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பான தோழர்களுக்கு வணக்கம். ஒரு நீண்ட, நல்ல, இனிய, தரமான, ஆழ்ந்த, பொருளுள்ள உரையை கேட்டோம். அதற்கு முன்பு முற்றோதல் செய்த தம்பி தினேஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இந்த திருக்குறள் உரையை நீண்ட நேரம் இனிய தமிழில், எளிய மொழியில், எல்லோரும் கவரும்படியாக அழகாக விரித்துரைத்து திருக்குறளுடைய விரிவையும் ஆழமும், அது உலகமெங்கும் பரவிய வரலாற்றையும், அதனுடைய சர்வதேச தன்மையையும், அனைத்து மக்களையும் அது கொள்ளக்கூடிய அதனுடைய ஆற்றலையும், உள்ளார்ந்த ஆற்றலையும் மிக அழகாக எடுத்து உரைத்திருக்கிறார்கள். அவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமானது. கூடா ஒழுக்கம். இந்த போலி சாமியார்களுக்கும் பாருங்க ஒரு 2000 ஆண்டு வரலாறு இருக்குது. அவங்களும் இன்னைக்கு நேற்று ஆளுங்கள்ல. நாம இப்ப பாக்குறவே போலி சாமியாருங்க. இவங்க வள்ளுவர் காலத்திலே கொடி கட்டி பறந்துருக்கிறாங்க. அதனாலதான் வள்ளுவர் அவங்களுக்கு ஒரு அதிகாரமே ஒதுக்கி என்னென்ன அருமையான ஓமைகளை சொன்னாரு பாருங்க. பசு, அப்புறம் குன்றிமணி, அப்புறம் ஒரு வேடன், இவங்களை எல்லாம் போலீஸ் சாமியாருக்கு ரொம்ப அழகா உதாரணம் காட்டுறாரு. பசு என்ன பண்ணுது? புலியினுடைய தோலை பசு பொத்திக்குது. பசு தோல் அல்ல, பசு புலியினுடைய தோலை. பொதுவா நாம கேட்ட பழமொழி, கேட்கிற பழமொழி, சந்திக்கிற பழமொழி பசு தோல் போற்றிய புலின்னு தான் கேட்போம். ஆனா இங்க பசு புலியின் தோலை போத்துக்குது. புலியின் தோலை போட்டு கொண்டு போய் ஒருவனுடைய வயல்ல மேய்ஞ்சா எல்லாம் பாக்குறவன் என்ன பண்ணுவான்? புலி கிட்ட எவ்வளவு நெருங்குவானா? நெருங்க மாட்டான். ஆனா அச்சத்தை ஊட்டி இது நல்ல வயிறு நிறைய மேய்ஞ்சிருது. அந்த மாதிரி துறவி வேடம் போட்ட இந்த போலி சாமியார்கள் மக்களை ஏமாற்றி அவர்கள் பல்வேறு நலன்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்கிறார் வள்ளுவர். அது ஒண்ணு. புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை பிடிக்கிறானே வேடன்,
அதுபோல தவ வேடத்தில் மறைந்து கொண்டு இந்த போலி சாமியார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு குறள் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, குன்றி மணியினுடைய அது முழு நிறம் வந்து ஏறக்குறைய ஒரு காவி நிறம், சிகப்பு நிறமா இருக்கும். இந்த காவி துணியை அணிந்தவர்கள் துறவிகள். காவி துணியை குன்றிமணியினுடைய செம்மை நிறம் போன்ற காவி துணியை அணிந்த துறவிகள் வேடமிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா தூய்மையா இருக்குது. ஆனா அந்த குன்றிமணியுடைய மூக்கு பிடிக்குது, கருத்து இருக்குது. அதுபோல இவர்கள் உள்ளம் நேர்மையான உள்ளம் அல்ல. வேடத்துல இவங்க துறவிகளா இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த குன்றிமணியின் மூக்கு கருப்பா இருக்கிறதை போல இவருடைய உள்ளம் கருத்த உள்ளம். இவர்கள் போலி சாமியார்கள், இவரிடத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ரொம்ப அழகா சொல்றாரு. கடைசி குரல் ரொம்ப அருமையான குரல். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, கலை வந்து செவ்விது, யாழ் கோடு வந்து வளைஞ்சிருக்குது, கொடிதுதான் வளைஞ்சிருக்குது, வளைந்திருந்தாலும் நல்ல இசையை தருகிறது யாழ். அம்பு நேராக இருந்தாலும் அது ஆளை குத்தி கொல்லுது, எய்தின உடனே கொல்லுது. எனவே தோற்றத்தினால் மயங்கக்கூடாது. அழகாக நேராக இருக்கக்கூடிய அம்பு உயிரை பறிக்கிறது. வளைந்து காணப்படுகிற யாழினுடைய இசையானது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. செயலில் தான் பார்க்க வேண்டும். அப்ப சாமியாருடைய தோற்றத்தை பார்த்து இவர்கள் சிறந்தவர்கள் என்றெல்லாம் கொள்ளக்கூடாது. சாமியார்லாம் ஏமாந்துடாது. இன்னைக்கு கூட சாமியார்கிட்ட போய் நிறைய நம்முடைய பெண்கள் ஏமாந்து தங்களுடைய பொருள்களையும் சில சமயங்கள்ல கற்புகளையும் பாருங்க. இவன் மகளை ஒரு சாமியாரு தன்னுடைய மகளை நல்ல வளமான இடத்துல கட்டி கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு ஒரு ஒரு உயர்ந்த நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொறியாளருடைய 2 இளம் பெண்களை மொட்டை அடிச்சு சாமியாராக்கி இருக்கிறான். இவனுக்கு எல்லா செல்வாக்கு, ஏகப்பட்ட செல்வாக்கு இவனுக்கு. ஒன்றிய அரசுல இருந்து பயங்கர செல்வாக்கு. அப்போ இப்பவே எப்படி இருக்கிறாருன்னா 2000 வருஷத்துக்கு முன்ன இருந்து இந்த போலி சாமியார் இருக்கிற இவங்க எல்லாம் வந்து குன்றிமணி போன்றவன். இவன் உள்ளம் கருத்து வேடத்துல வந்து சாமியாரா பேசுற. அப்புறம் இப்பெல்லாம் கார்பரேட் சாமியார்கள் ஆங்கிலத்துல பேசி நடுத்தர உயர் நடுத்தர பணக்கார வர்க்கத்துக்கிட்ட போய் ஆன்மீகம் சொல்றது, அது ஒரு போலி. ஆக போலிகளாலே தான் இந்த உலகம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை மிக அழகாக வள்ளுவர் தன்னுடைய 10 குறள்களிலும் சொல்றார். கடைசி குறள் ரொம்ப அருமையான குறள். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்து. உலகம்னா யாரும் உயர்ந்தோர் மாட்டே. கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் நிறைந்த சான்றோர்களை தான் உலகத்துக்கு குறியீடாக சொல்றார். அப்ப அந்த உலகம் சான்றோர்கள் பழிக்கக்கூடிய செயல்களை மேற்கொள்ளாமல் யோக்கியமாக நடந்தால் போதுமானது. நீ தாடியும் உண வேண்டாம், தலையை மொட்டடிக்கவும் வேண்டாம். இந்த வேடம் தேவையில்லை. வேடத்தில் பிறப்பினில் விதிப்பனவாம் போலி சூடியை எல்லாம் இன்று பொசுக்கி விட்டால் அவர்கள் நன்மை உண்டான்னு பாரதி சொல்லுவான். அந்த மாதிரி இந்த கருத்து வள்ளுவருடைய கருத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே மிக ஒரு அருமையான முற்போக்கான கருத்தை இந்த மனிதன் படைத்திருப்பதனால்தான் எந்த மத நூல்களையும் விட இது வந்து சிறந்த மனித வாழ்க்கையினுடைய இலக்கியமாக இருக்கிறது என்று காரணம் தான் பாரதி சொன்னான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு எல்லாம். அப்படிப்பட்ட திருக்குறளை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் அதை கற்போம், தினந்தோறும் கற்போம், அதன்படி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி கவிஞர் பெருமகனார் அவர்களே. அடுத்ததாக தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றோதல் செய்த மாணவர் தினேஷ்குமாருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உரையாளர் எழுத்தாளர் பெருமாள் அவர்கள், அதாவது உரையை, இந்த கூட ஒழுக்கம் என்ற அதிகாரத்திற்கு உரையை தந்தது அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிட்டாப்புல. மீதி முழுவதும் திருக்குறளுக்கு ஆய்வுரை, திருக்குறளை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆக இன்னைக்கு உரை வந்து ஆய்வுரையாக நிறைவு பெற்றிருக்கிறது என்றே சொல்ல தோன்றுகிறது. நல்ல தெளிந்த நீரோடை போல அருமையாக இருந்தது. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நாகசாமி தொல்லியல் அறிஞர் நாகசாமி கடைசி காலத்துல விலை போயிட்டார், அவ்வளவுதான் சுருக்கமா சொல்லணும்னா. பிறகு வடநாட்டுக்காரங்க இனவெறி பிடிச்சவங்க
நம்ம இங்க உள்ளவங்களை மதிக்க மாட்டாங்க. இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். வ.உ. சிதம்பரம் பிள்ளைய காந்திஜிக்கு இணையா கொண்டாடணும், போற்றி கொண்டாடணும். அது செய்ய மாட்டாங்க. அவங்க வட நாட்டுக்காரங்க செய்ய மாட்டாங்க. நம்ம தான் வடநாட்டில் உள்ளவங்களை ரொம்ப தூக்கி பிடிக்கிறோம், உயர்த்தி பிடிக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இந்த அதிகாரத்துக்கு தலைப்பே கூடா ஒழுக்கம்னு இருக்கு. போலிச்சாமியார்னு வச்சாலும் கூட சரியா இருக்குமோ என்னமோன்னு சொல்ல தோன்றுகிறது. முதல் பாடல், பஞ்ச மனத்தான் படித்தொழுகும் பூதங்கள் ஐந்தும் மகத்தே தரும், நகத்தே நகும். அதாவது பஞ்ச மனம், மனித உடம்பு வந்து ஐம்பூதங்களால் தான் ஆனது. நெஞ்சில் வஞ்சனை இருந்தால் ஐம்பூதங்களும் தமக்கு அவமானம் என்று எண்ணி நகையாடும் என்று அழகாக சொல்லியிருக்கிறார். பிற கணை கொடிது யாழ் கோடு செவ்விது. இந்த இந்த ஊமையெல்லாம் எங்க பிறந்து இது பண்ண முடியும்? அவ்வளவு அருமையான ஊமை. அதாவது இந்த பார்வையால் எடை போடக்கூடாது, விழித்தோற்றத்தால் எடை போடக்கூடாது. அதனுடைய பயன்பாட்டு அவங்க என்ன தன்மையில் உள்ள இருக்காங்க, அவங்களுடைய அகத்தை பார்த்து எடை போடணும் என்று சொல்கிறார். மழித்தலும் நீட்டலும், இதை பார்க்கும்போது திருவள்ளுவருடைய உருவம் எனக்கு தோற்றத்துக்கு வருது. அது வந்து கற்பனையான உருவம் தான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படி இருந்திருப்பாரா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்து, உலகம் என்பது உயர்ந்தவர் மேற்றே, அது மேனாள் பொதுச் செயலாளர் சொன்னாரு. அடுத்து பொதுவா கூடா ஒழுக்கம் கேடாய் முடியும் என்ற பழமொழி இந்த அதிகாரம் நினைவுபடுத்துகிறது என்றே சொல்ல தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. ஐயா முத்துக்குமாரசாமி ஐயா. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். குரல் சொன்ன தினேஷ் அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார்கள். அடுத்து உரை சொன்ன பெருமாள் ஐயா அவர்களை பற்றி நான் என்ன சொல்ல நினைத்தேனோ அதில் ஒரு எழுத்து கூட பிசகாமல் நமது சிவசுப்பிரமணியன் ஐயா சொல்லிவிட்டார்கள். தெளிந்த நீரோட்டம் போல அவர்கள் உரை மிக 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 சிறப்பாக இருந்தது என்பதில் யாரும் மறுப்பதற்கு இல்லை. மிக 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 சிறப்பாக இருந்தது. காலத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடிக்கிறேன். கூடா ஒழுக்கம் என்பது இந்த துறையில் இந்த சாமியார்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர சாதாரண மக்களை பற்றி சொல்லவில்லை என்பது இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மக்கள் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள், சாமியார்கள் தான் இதை செய்தார்கள், அதனால் கூடா ஒழுக்கம் உள்ளவர்கள் இவர்கள் தான் என்பதை வள்ளுவரே காட்டியிருக்கிறார். வள்ளுவர் காலத்திலிருந்து மக்கள் நன்றாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் இந்த சாமியார்கள் தான் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டி காமித்து இருக்கிறார்கள். இதுக்கு நான் முடிவா 2 வரியில நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு திரைப்பட பாடல் தான் வரும். காய்ந்து போன பயிரெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையலாம். அந்த நதியே காய்ந்து போனால் அதுபோல துன்பப்படும் மக்கள் தெய்வத்திடம் சொல்லலாம். தெய்வம் சொல்லுகிறாம், என் கோயிலில் இருந்த உண்டியலவே காணவில்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னதான். அது மாதிரி இந்த சாமியார்களால் பாதிக்கப்பட்ட தெய்வம் போல அந்த உரைகள் இருக்கிறது என்பதை சுருக்க வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆனால் நன்றி முத்துக்குமாரசாமி ஐயா. கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அதிகாரம் கூடா ஒழுக்கம் ஒரு அருமையான அதிகாரம். இந்த அதிகாரத்தை பொறுத்தமட்டில் தம்பி தினேஷ் குமார் அருமையாக முற்றுகை செய்தார்கள், அவர்களுக்கு பாராட்டுகள். ஐயா பெருமாள் அவருடைய உரையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அருமையாக எடுத்துக்காட்டுகளோட இந்த கூடா ஒழுக்கத்தினுடைய அதிகாரத்தினுடைய தன்மையெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இதுல வந்து 10 குறளுமே பெரும்பாலுமே போலி சாமியார்களும் பாசாங்கு செய்யக்கூடிய சாமியார்களும் நடிப்பு சாமியார்களை பத்தியே இருக்கக்கூடிய ஒரு தன்மையா தான் இந்த 10 குறளுமே அமைந்திருந்தது.
அதற்கு ஓமைகளும் ரொம்ப சிறப்பான ஓமைகளாக தான் அமைத்து வைத்திருந்தார்கள். இதுல வந்து ஒரு ஓமை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சாமியார்கள் எல்லாம் வந்து மறைவாக நின்று கொண்டு வேடன் வந்து பறவையை அடிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வேடனாக இருந்தால் அவன் வந்து மறைவா இருந்து அடிக்கிறது தான் தன்மை. ஆனா அந்த இயல்பான தன்மையை வந்து அந்த எடுத்துக்காட்டை வந்து இதுல நுழைச்சிருக்கிறாரு. அது வேடனுக்கு உரிய வேடன்னா அப்படித்தான் இருப்பான். அவன் வந்து நேருக்கு நேரம் இருந்து வந்து அடிக்கணுங்கிறது வந்து எப்பயாச்சும் சமயத்துல தான் இருக்கும். ஒரு புலியாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி போய் அது எப்ப வந்து மறைஞ்சிருக்குதோ, இல்ல இவர் எப்ப மறைஞ்சிருக்கோ அந்த நேரம் பார்த்து அடிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு இயல்பு தான். அந்த இயல்பை வந்து போலி சாமியார்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. அது கொஞ்சம் அந்த கருத்துல கொஞ்சம் ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே போல இன்னொரு இடத்துலயும் வந்து ஒரு இதை சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இப்படித்தான் ஒரு இயல்பான நிலைகள் இருக்கின்றது. ஆனா அந்த போலிச்சாமியார்கள் வந்து அவங்களுடைய தன்மையில தான் இருக்காங்க. அது எப்பயுமே அது வந்து கூடா ஒழுக்கத்துக்கான தன்மைதான் சொல்ற மாதிரி இன்னும் ஒரு சில பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி அன்பு வந்து நேராக இருந்தா கூட அது கொடியதைத்தான் செய்யும். ஆனால் யாழ் வந்து கொஞ்சம் வளைவா இருந்தாலும் இனிமையை தரும் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த ரெண்டுமே வந்து இதுவும் வந்து ஒரு நெடிப்பா ஒரு தன்மை தான். ஆனா இந்த தன்மையை வந்து ரெண்டுக்கு எடுக்குமா, அப்ப ரெண்டுமே அவங்ககிட்ட வந்து சாமியார்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எதையாச்சும் ஒன்ன சொல்லும் போதுதான் நம்மளுக்கு சரியா வரும். அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்ப ஒரு சில ஊமைகள் வந்து கொஞ்சம் மாறி சொல்ற மாதிரி இருக்குது. மற்றபடி அதிகாரத்தினுடைய குரல் இருப்பது கூடா ஒழுக்கம் அதிகாரம், சிறப்பான அதிகாரம். இந்த போலிச்சாமியார்களை வந்து உரிச்சு எடுத்து இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயா ரவீந்திர பாரதியா சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து சாமியார்கள் பூரா இப்படித்தான் இருந்திருக்காங்க. திருவள்ளுவருக்கே பொறுக்க முடியாம தான் இந்த அதிகாரத்தை எழுதியிருக்காரோ என்னமோ கூட தோணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இருக்கின்றது. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. கணேசன் சதோர் தோழர், நீங்க சந்தேகம் கேட்கலைன்னா தான் ஆச்சரியப்படணும். ஏன்னா எப்பவுமே அநேகமா எனக்கு தெரிஞ்சுட்டு நேத்து தான் சந்தேகம் நேத்து முந்தா நாள் தான் சந்தேகம் கேட்கலைன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். அம்மா அரசெல்வி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் முற்றாதல் செய்த அந்த மாணவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய உரையாசிரியர் இமயம் முதல் குமாரி வரை தமிழை பற்றியும் திருக்குறளை பற்றியும் நிறைய செய்திகளையும் தகவல்களையும் மேற்கோள் காட்டி பல புதிய செய்திகளை நமக்கு சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ளதாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தலைப்பு மனிதனுக்கு இருக்க கூடா ஒழுக்கம் எது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. அந்த 273வது குறள்ல மனதை அடக்கும் வல்லமை இருக்கணும்னு இருக்காரு. அத அவர் சொல்றது மனதை அடக்கும் வல்லமை இருக்கணும். 275ல வந்து ஆசைகளை ஒழிக்கணும். அவர் மறைமுகமா சொல்றது அதான். இது ரெண்டும் இருந்தாவே எந்த சாமியார்கிட்டையும் யாரும் போகணுன்ற அவசியமே கிடையாது. துறவினாவே நமக்கு ராமலிங்க அடிகளார், விவேகானந்தர் இவங்கதான் ஞாபகத்துக்கு வர்றது. இவங்கெல்லாம் இருந்த இந்த புண்ணிய பூமியில எல்லாரும் சொல்ற மாதிரி போலிச்சாமியார்கள் ரொம்ப ரொம்பவே அதிகமாயிட்டாங்க. அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா பெண் சாமியார்கள் படுத்தி வைக்கிற பாடு இருக்கே, ஐயோ நானே அதை சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணா இருந்து ரொம்ப 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 சொல்றதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த அளவுக்கு பெண் சாமியார் இருக்காங்க. அவங்க பின்னாடியும் 10 டிக்கெட் போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் சொல்றாரு. அம்பையும் யாழையும் உதாரணம் காட்டி ஒரு இது அழகா இருக்குங்கிறதுக்காக அது நல்லது செய்யணும், யாழ் மாதிரி பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்கிறதுக்காக அதால பயன் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அதன் செயலை பொறுத்து எடை போடுங்கன்றாங்க. எடை போடுறதுக்கு யாருக்கும் அவகாசம் இல்லை. யாரை பத்தி யாரும் புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அப்படி பாக்குற மாத்திரத்துல 4 வார்த்தை நல்ல வார்த்தையா சொல்லிட்டா போதும், ஆகா இவங்கள மாதிரி உண்டான்னு நம்புகிற இந்த உலக மக்கள் வந்து இந்த மாதிரி போலி சாமியார்கள் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. இவங்களால போலி சாமியார்கள் தான் வளர்றாங்களே ஒழிய இவங்க யாரும் போறவங்க யாரும் வளர்ந்ததா தெரியல. ஆக நாம தான் வந்து
நம்மளுடைய குணத்தை மாத்திக்கிட்டு தீய ஒழுக்கத்தை விட்டு விட்டு நல்ல ஒழுக்கத்தோட வாழ்ந்தால் நம் வாழ்க்கை சிறக்கும். எந்த சாமியார் பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமை. வேற யாராவது இருக்கீங்களா? பேராசிரியரே, சொல்லுங்க ஐயா. ஒண்ணு விட்டு போச்சு. அதாவது இன்னொரு ஊமை வந்து பாத்தீங்கன்னா, ம். நம்ம வழக்கமா பேசுறது வந்து பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லுவோம். அது வந்து ஏமாத்து கலையில வித்தகருக்கு வந்து அந்த மாதிரி சொல்றது வந்து சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, புலித்தோல் போர்த்திய பசுன்னு சொல்றாரு. ஏன்னா ம். புலித்தோல் போர்த்திய பசு வந்து அங்க போய் புலி வாழ்ற இடத்துல போய் மேய போகுதா? கிடையாது. அது வந்து சாதாரண இடத்துல தான் மேய போகுது. அப்போ வந்து இந்த பசு வந்து அந்த இடத்துல போய் மேயிற மாதிரி பாசாங்கு செஞ்சு மேயிற மாதிரி போட்டிருக்காரு. இதுவும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு முரண்பட்ட ஒரு உவமையா தெரியுது நம்ம நடைமுறையில. ஏன்னா காட்டுல போய் அந்த மட்டில் அந்த பசு வந்து புலி தோலை உடுத்திக்கிட்டு போய் அங்க போய் வந்து மேயிற மாதிரி இல்ல. ஒரு இதுக்காக நான் சொல்றேன். அது அந்த உவமை வந்து சரியானதா? அதாவது ஒரே ஒரு செய்திதான். கூடா ஒழுக்கம் என்பது சாமியார்களுக்கானதா அல்லது போலி பக்தர்களுக்கா என்பதுதான் கேள்வி. நாம எல்லாம் நம்முடைய விரல்கள் யாரை நோக்கி நீளுகிறது என்றால் போலி சாமியார்களை அப்படின்னு நம்ம பேசுறோம். போலி பக்தர்கள் தான் முக்கிய காரணமே. இவங்களுக்கு பக்தி எது, ஆன்மீகம் எது, அதாவது உண்மையான இறைபக்திக்கும் மூடப்பழக்க வழக்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் அலைகிற கூட்டம் இருக்கிறது. மூடப்பழக்க வழக்கத்தினுடைய அடிப்படையில் இதுதான் ஆன்மீகம் என்று விதைக்கிற தளத்தில் மக்கள் எண்ணிக்கை இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர் சொன்னது மாதிரி ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை யாரும் இன்னும் கொண்டாடவே இல்லை. அவர்களை கொண்டாடுவதற்கு இந்த சமுதாயமும் சமூகமும் அக்கறையும் காட்டாது. ஏனென்று கேட்டால், இடையில் பேசுகின்ற சிவசுப்பிரமணியன் தோழர் சொன்னது மாதிரிதான் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆகி போயிடுச்சு. கல்வி நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆன மாதிரி இன்றைக்கு ஆன்மீகமும் கார்ப்பரேட் ஆயிடுச்சு. டைம் ஷெட்யூல் போட்டு வீடியோ கேமரா வச்சு பேசி, அம்மா அரச்செல்வி அம்மா சொல்ற மாதிரி சேர்ல உட்காந்து குதிச்சு 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 ஒரு கேவலமா ஒரு ஆன்மீகம். அது யாரு அப்படின்னா என்ன பொறுத்தவரை நான் சாமியார்களை சொல்லவே மாட்டேன். போலித்தனமான பக்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா? ஆன்மீகம்னே என்னன்னே தெரியாம நீங்க ஏன் ஆன்மீகத்தை பத்தி யோசிக்கிறீங்க? நீங்க பசுத்தோல் பசு புலித்தோல் பொறுத்து ஆமா அவன் அவன் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனை ஒரு 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 உருவகம் செஞ்சு பார்க்குறீங்க. நீங்க இப்படி நினைச்சு போறீங்க. உண்மையை உணராமல் வேறு விதமான கற்பனையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள். வள்ளுவனுடைய கோபம் என்னை பொறுத்த மட்டும் சாமியார்கள் மீதா என்று கேட்டால், நீ அவன்லாம் இப்படிப்பட்டவன், அப்பனா நீனு இப்படிப்பட்டவனாங்கிறத கொஸ்டின். கேள்வி அதான். அவன் திருட ஒத்துக்கிட்டான். நீ அவனை நோக்கி போனே நீனு திருடனா? வைக்கிற கேள்வி இதுதான். நீ அதனால நீ சேராத. கூடா ஒழுக்கம் சொல்லப்பட்ட குறள் அதிகாரம் யாருக்கு என்றால், போலித்தனமாக வாழ்க்கை நடத்துகிற ஆன்மீகம் என்கிற பெயரில் அலைகிற ஒரு மூடப்பழக்கத்தை சார்ந்த ஒரு குழுக்களுக்குத்தான் இது சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். சரி, நான் பேசினா நிறைய பேசிட்டே இருப்பேன். பொதுச் செயலாளர் பேசும் முன்னாடி நம்முடைய நாகராஜன் ஐயா இருக்காங்க. ஐயா, நாகராஜன் ஐயா. மன்றத்தை வணங்குகின்றேன். சிறப்பான உரையை நீண்ட நாள் கழித்து கேட்பதற்கு இனிய வாய்ப்பு இந்த மன்றம் தந்தது. முதற்க நன்றி. ஐயா சொன்ன மாதிரி ஒரு விதமான சலனம் இந்த சமூகத்திலே தோன்றிக்கொண்டே இருக்கிறது. வள்ளுவன் சிந்திக்கிறான். தவம் என்பதை ரொம்ப அழகா சொல்றான். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு என்கிறான். ஆற்றல் தலைப்பட்டிருக்குமேயானால், அந்த நோற்றலிலே ஒரு ஆழம் இருக்குமேயானால் அந்த ஆற்றல் தவமாய் நிலைத்திருக்கும். அது தவத்தின் சிறப்பு என்றே உரைக்காரர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட தவம் பிற்காலத்தில கூடா ஒழுக்கம் என்கிற ஒரு சாளரத்திலே நுழைந்து, காற்று என்னவோ தென்றல் தான், ஆனால் பூக்கடை பக்கம் போயிருந்தால் தென்றல் வரவேற்புக்குரியது, வாசம் மிகுந்தது. நான் முதல் எழுத்த மாற்ற மாட்டேன். ஆனால் அதே நேரத்திலே அப்படிப்பட்ட இடம் இந்த புண்ணிய பூமியிலே இல்லை.
இரண்டாவதாக எழுத்தை மாற்றி சொல்லுவோமே ஆனால் அந்த பூக்கடையின் மகத்துவம் மாறிவிடும், இயற்கை மீறிவிடும். ஆகையினாலே நான் அந்த எழுத்தை மாற்றி உச்சரிக்கவே மாட்டேன். இருந்தாலும் தென்றல் நுழைந்து விட்டது. வள்ளுவன் மறுபடியும் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா கல்லாமை என்று ஒன்றை சொல்லுகிறான். இப்ப புரியுது. அப்போ மனத்திலே தோன்றுகிற ஒன்று அந்த களவாகிய தன்மை, அதுக்குத்தான் நீங்கள் எல்லாம் சொல்லுகிறீர்களே வல்லுருவம், வேடன் சிமிட்டது, இத்தனை ஆரவார காட்சிகள். அப்படிப்பட்ட அந்த களவு வளர்வதற்கு முன்பாக ஒரு அதிகாரம் கூடா ஒழுக்கம். அதை விஞ்ஞானி ஆகிய அப்துல் கலாம் சந்திக்கிறார், சிந்திக்கிறார். அவருடைய நூல்ல பார்த்தோம்னா என் வாழ்வில் திருக்குறள் என்கிற இந்த அற்புதமான நூல்ல சொல்றாரு, மிக சிறப்பான புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. அப்போ இந்த மக்களைத்தான் சிந்திக்கிறார். அப்துல் கலாமுடைய பார்வையை நான் முன்வைக்க ஆசைப்படுறேன். நீங்கள் நினைப்பது போல பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியா இருக்கிற துறவிகளை மட்டும் தாக்குவதாக அவர் எழுதவில்லை. என்னுடைய பார்வையை சொல்லிவிடுகிறேன். அதே நேரத்துல ஐயா சொன்னது மாதிரி போலி என்கிற தன்மை துறவியினிடத்தில் இருக்கிறதோ, துறவியை பின்பற்றுகிற சீடனிடத்தில் இருக்கிறதோ, ஏன் ராமகிருஷ்ணரை பின்பற்றுகிற சுவாமி விவேகானந்தர் வரக்கூடாதா? எந்த மதத்தையும் சாராத அப்துல் கலாம் அவர்கள் தேசத்திற்காக வாழ்கிறாரு, அப்படி வளரக்கூடாதா சமூகம்? போலி துறவிகள் நீங்கள் சொல்வது போல ஏமாற்றுக்காரர்கள் இருக்கட்டும், ஆனால் இவர்கள் ஏன் அவர்கள் பின்னே செல்ல வேண்டாம்? மிக அற்புதமாய் உதாரணத்தை சொல்றாரு. இங்க விஜயன் அம்பை எல்லாம் போட்டுடணும்னு நினைக்கிறான், களத்தை விட்டு வெளியில வந்துடணும்னு நினைக்கிறான், அவன் தனக்குள்ளே விதித்து கொள்ளுகிறான். அப்படித்தான் இவங்க விதிச்சுக்கிறாங்க. அதுக்குதான் ஜாக்கிரதையா எழுதுறாரு. கூற்றம் குதித்தலும் கைகூடும், தவம் மட்டும் ஒழுக்கமா இருக்குமே ஆனால் சிறப்பு இருக்கும். அது போலி சாமியாரா இருந்தா என்ன, போலி சீடரா இருந்தா என்ன, பிரச்சனையை தயவு செய்து மன்றம் திசை திருப்ப வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது போலி துறவியா இருந்தா என்ன, போலி சீடனா இருந்தா என்ன, போலித்தன்மை சாடுதற்குரியதுதான். ஆகையினால இந்த அப்துல் கலாம் ஐயாவுடைய இந்த நூலை வைத்து கொண்டு நான் இப்படி சிந்திக்கிறேன். மனிதர்களுடைய மைண்ட் செட்டுன்னு சொல்றோம்ல, அது மாற்றம் பெற வேண்டும் என்று மன்றத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகின்றேன். நீண்ட நாள் கழித்து எங்க பேராசிரியர்கள் எல்லாம் பேசுற மாதிரி இருந்ததுங்க ஐயா. மகிழ்ச்சியா சொல்றேன். பெருமாள் ஐயாவிற்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். ஒரு இடத்துல கூட பொய்யான தகவல்கள், அப்படி பூசி மெழுகிற தகவல்கள் ஒண்ணுமே இல்லையே. அப்போ இந்த நாத்திகவாதியின் இடத்திலேயும் கூட ஆத்மீக சிந்தனை இருக்கிறது. அதுதான் இந்திய மண்ணின் சிறப்பு. ஐயாவுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப். இன்னொன்னு ஐயா, இன்னொன்னு உங்களுடைய உரையில நான் ரசிச்சது, இந்த மதம் இந்த மனிதர் அப்படி தாக்கவே இல்லையே. உண்மையிலேயே வள்ளுவனுடைய குரலே விழுந்து போச்சு. வள்ளுவன் என்ன எழுதுறான்? அம்பு கொடியது, அது கொலை செய்யலாம், ஆனால் யாழ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், ஆனால் அது சிறப்பானதுன்னு வள்ளுவன் எழுதியிருக்கிறான். உரைக்காரர்கள் தான் அம்பு கொலை மிக அற்புதமாக ஐயா, உங்களுடைய உதவியினால ஒரு 2-3 மார்க் எனக்கு கிடைக்கும் அநேகமா. நாளைய மறுநாள் போட்டிக்கு போறேன். அங்கதான் ஐயா வர்றேன், அந்த பகுதிக்கு தான் வர்றேன், நம்ம பகுதிக்கு தான் வர்றேன், விருதுநகருக்கு வர இருக்கிற எனக்கு நிறைய தரவுகள் உங்களுடைய உரையில கிடைச்சது. கிட்டத்தட்ட 6-7 பாயிண்ட்ஸ் நான் இப்போ ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஐயா. உங்களுக்கு நான் மெத்த நன்றிகளை இந்த தருணத்துல சொல்றேன். உங்க உரை ரொம்ப குவிண்டெசன்ஸா இருந்தது, ஜிஸ்டா இருந்தது, அழகா இருந்ததுங்கய்யா. அழகான உரை. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி நாகராஜன் ஐயா. பெருமாள் ஐயா, நிறைவா எதுவும் சொல்றீங்களா பொதுச் செயலாளர் பேசுறதுக்கு முன்னாடி? பெருமாள் ஐயா மைக் ஆன் பண்ணல. நிறைவா எல்லாரும் அருமையா கருத்து சொன்னாங்க. ஐயா சொன்னது சாமியார்களை நம்ம விமர்சிக்கிறதா நினைச்சிருக்காரு. அது நான் பதிலுரையா சொல்லல. ஆனா திருவள்ளுவர் பார்வையில என்னுடைய சிற்றறிவுக்கு யார் சாமியார் அப்படின்னு சொன்னா,
இல்லறம் நடத்துகின்ற அந்த இல்லறத்தான் தான் ஒழுங்காக அந்த மனவாழ்வில் இருந்தால் அவன்தான் சாமியார் என்று சொல்லுகிறார். அவன் தவத்துக்கும் மேலானவன் என்று சொல்லுகிறார். இல்லறவியல்ல இல்வாழ்க்கையிலே அது சொல்கிறார். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் ஓன்மை உடைத்து அப்படின்னு சொல்லி தன்னை அண்டி இருப்போரை நன்னெறிப்படுத்தி அறம் தவறாமல் நடத்தப்படும் மனையறம் தவம் புரிவோரின் ஆற்றலை விட வலிமை மிக்கது. தவம் புரிவோரின் ஆற்றலை விட வலிமை மிக்கது. அந்த தவசிக்கு சோறு போடத்தான் இவர் தவம் பண்ணாம இல்லறத்துக்கு வந்துட்டாருன்னு இன்னொரு இடத்துல சொல்றார். இது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று சொல்லிவிட்டு துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த துறவிக்கும் அந்த தவசிக்கும் இந்த மனையறத்தில் இருந்து கொண்டு இல்லறத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த குடும்பஸ்தன் தான் தவசியை விட மேலானவன் என்று சொல்லுகிறார். ஐயா நாகராஜன் ஐயா சொன்ன மாதிரி எல்லோரையும் நம்ம ஒரே நெறிக்கோட்டில நிப்பாட்டி துறவிகள் சாமியார்கள் என்று சொன்னாலே அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற கருத்து என்னுடைய கருத்தல்ல. இன்னும் சொல்ல போனால் வள்ளலாரை நான் நேசிக்கின்றேன். வள்ளலார் பேசிய சமதர்மத்தை நேசிக்கின்றேன். அதே போல கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர் சொன்ன அந்த சமதர்ம சமுதாயத்தை நேசிக்கின்றவன். எனவே இதுக்கு பேர் நாத்திகம் அப்படின்னு சொன்னா நாத்தியம் கிடையாது. மனிதர்கள் நேசிக்கின்ற எல்லோருமே ஆத்திகர்கள் தான். அன்பே கடவுள் என்றுதான் திருமூலர் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். எனவே நாத்திகன் என்றாலே என் கடவுள் பெரியவன், என் மதம் பெரியது, நான் வணங்கும் தெய்வம் தான் சக்தி மிக்கது என்று யார் கடவுளுக்காக சண்டைக்கு போகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே நாத்திகர்கள். குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும். குடிமக்களுக்கான துயரங்களை துடைப்போரின் கரங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய மடிதட்டி கொண்டு தெய்வம் பின்னாடி வருவார் என்று நம்முடைய வள்ளுவர் பெருமான் சொல்லி இருக்கிறார். அந்த பணியில நாம் எல்லாம் இருக்கிறோம். யாரையும் தரம் தாழ்த்தி பேசவில்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து. நன்றிங்கய்யா. யாரையும் தரம் தாழ்த்தி பேசவில்லை என்பது அவையறியும். நீங்க அந்த சொல்லாடல் பயன்படுத்த வேணாம். ஏன்னா நாகராஜன் ஐயா கூட உங்களை அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் எந்த இல்லைங்க, மன்னிக்கணும் அந்த வார்த்தையை நான் வந்து வாபஸ். ஏன்னா நாகராஜன் ஐயா ரொம்ப ரொம்ப அருமையா தான் சொன்னாரு. அது மன்றம் அப்படி வந்துடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்காண்டிதான் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்த கூடாது. அவங்க அந்த வார்த்தையை சரியாவே பயன்படுத்தினாங்க. ஒரே நேர்கோட்டில வச்சு நீங்க எல்லாரையும் பேசுறீங்க, அதான் சரி அப்படிங்கறது அவங்களுடைய கருத்து. அது மாற்று கருத்தே கிடையாது. மதத்தின் பெயரால் மக்களை மாய்க்கின்ற எவராக இருந்தாலும் அவரை மாய்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்முடைய இலக்கியத்திற்கு உண்டு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதைத்தான் ஐயா நாகராஜன் ஐயா சொன்னாங்க. நீங்களும் எங்கேயும் வார்த்தைகளை தவறாலாம் பயன்படுத்தல. நாகராஜன் ஐயா சொன்னது போல, உங்களிடம் சிவசுப்ரமணிய ஐயா சொன்னது போல, நீங்க நிறைய திருக்குறளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு போக்குல தான் கொண்டுட்டு போனீங்க. குறளுக்கு கொஞ்சம் தான் விளக்க உரை சொன்னாலும் கூட அது ஒரு விதமான ஒரு சிந்தனை போக்கு என்கிற அடிப்படையில் நல்லா இருந்தது. நீங்கள் அதற்காக அப்படி ஒரு சொல்லாடலை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இது வலையொலியில பதிவேற்றத்துல இருக்கு. எங்கும் நாம் அப்படி இருந்தாலும் நம்மளே நெறியாளர் என்கிற முறையில் உள்ள புகுந்து நம்ம சொல்லிடுவோம், ஐயா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீக்கப்படுங்கிறத நம்ம வார்த்தையை பயன்படுத்திடுவோம். ஏனென்று கேட்டால் எந்த மதங்களையும் காயப்படுத்துவது கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கம் கிடையாது. இலக்கியம் என்பது மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கான மகத்தான பாதையில் தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பயணிக்கிறது. அது பொதுவுடைமை சிந்தனையோடு பயணிக்கிறோம். நானும் பார்த்தீங்கன்னா என் நெற்றியில திருநீர் இருக்கும், குங்குமம் இருக்கும். அதற்காக அது முரண்பட்ட கருத்துக்கள் வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட பாதையில் தான் பயணிக்கிறோம் என்று சொல்லி நிறைவாக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலைமைக்கு தோழமை மருத்துவர் தா அரமையா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெருமாள் ஐயா தம்பி நல்லா சொன்னாங்க. தம்பிக்கு வாழ்த்துக்கள். பெருமாள் ஐயா வந்து பொதுவா வேற பொருள் குறித்து கட்டுரை எழுதியிருப்பாரு. ஆனா கீழே வந்து திருக்குறள்ல கடைசியா இதுக்கு பொருத்தமான குறள் எதுன்ட்டு எழுதுவார்.
சரி, இப்படி இருக்கிறவரை எதை பேசினாலும் அங்க போய் திருக்குறளை பேசக்கூடியவரை திருக்குறளே பேச சொன்னா எப்படி இருக்கும்? அதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. அவர் வந்து நீங்க ஏதாவது ஒரு காரியம் சொல்லி இதுக்கு பொருத்தமான குரல் சொல்லுங்கன்னா உடனே சொல்லுவார். இவர் வந்து ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ராம்நாடு மாவட்ட செயலாளர். ஒரு அரசியல் பணியில் ஒரு தீவிரமான அரசியல் பணியில் இருந்து கொண்டு வள்ளுவத்தின் மீதும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆன்மீகத்தின் மீதும் அவருடைய இந்த சமீபத்தில் வெளியான அந்த ஆன்மீக தளத்தில் புரட்சியாளர் அது மிக அருமையான நூல். ராமானுஜர் என்ன செய்தார், விவேகானந்தர் என்ன சொன்னார், திருமூலர் என்ன சொன்னார், அவர்கள் சொன்னதையெல்லாம் திரித்து இன்னைக்கு எவ்வாறு இருக்காங்க, அப்ப அவர்களிடம் உள்ள நல்ல கருத்துக்கள் என்னன்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவருக்கும் உள்ள கையேடு மாதிரி அந்த நூலை தந்திருக்கிறார். அதுபோக கீழடி அவர் வந்து நம்ம இவரை நம்ம கீழடியை அகழ்வாய்வு செய்த அவருடைய மிக நெருங்கிய நண்பர் ராமகிருஷ்ணன் அவருடைய மிக நெருங்கிய நண்பர் அவர். முதலடி கீழடின்னு தமிழகத்தின் முதலடி கீழடின்றப்பார் அப்படி ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் இருந்தாலும் கூட வள்ளுவத்தின் மீது உள்ள பற்றுதல் காரணமாக இன்னைக்கு நம்ம பார்க்க ஒவ்வொரு குரலும் சொல்லும் போது அடுத்தடுத்து குரல் வந்துகிட்டே இருந்தது. மிக அருமையான நம்ம ரவீந்திர பாரதி தோழர் சொன்ன மாதிரி, சிவசுப்ரமணியன் தோழர் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு ஆய்வுரை போல சொன்னார். சரளமாக வந்து கொண்டே இருந்தது. இது வந்து கூடா ஒழுக்கம். அவர் சொன்ன மாதிரி அன்பே சிவம் என்றாலும் அறிவே சிவம் என்றாலும் அப்படி சொல்றப்ப நாத்திகருக்கும் ஆத்திகருக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அந்த ஒரு புள்ளியை பாரதி கொண்டு வருவான். அந்த ஆத்திச்சூடியின் கடவுள் வாழ்த்தை நீங்கள் படித்தால் அதை ஆத்திகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், நாத்திகர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். ஒளியுறும் ஜோதியாக அறிவை தான் கடவுளாக கொண்டு வருவார். அந்த நிலையில் தான் நம்மளுடைய ஐயாவும் இருக்கிறார், பெருமாள் ஐயா அவர்களும். இன்னைக்கு கணேசன் தோழர் கூட 2-3 சந்தேகங்கள் கேட்டாங்க. வேடன் என்பவன் துறவரத்தினுடைய அடிப்படை வந்து அருள், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். வேடன்ட்டு அது இருக்காது. அப்ப வேடனே அதுக்குதான் துறவரத்தில் உள்ளவர் வேடனாக இருக்கிறார் என்றாலே ஒரு வேஷம் போட்டிருக்கான். அந்த புலித்தோல் போர்த்திட்டு இருக்க மாடு அது வந்து பயிர்களை மேய்ப்பு. பயிர்களை மாடு மேய விட மாட்டாங்க ஒரு வயல்வெளிகள்ல பயிர்களை. அப்போ ஒரு புலி மாதிரி வேஷம் போட்டு போனா அவங்க ஐயோ புலி வந்துருச்சுன்னு எல்லாம் ஓடி போயிடுவாங்க. இது நல்லா மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த இதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வழக்கம் போல நம்ம கணேசன் தோழர் வந்து சந்தேகங்கள் கேட்பார். அதுல ஒன்றும் இது இல்லை. இப்ப மிக அருமையான அரசியலியமாவும் மிக அருமையா சொன்னாங்க. இன்றைய நிகழ்வு வந்து மிக பொருத்தமானதாக இருந்தது. நம்ம பெருமாள் ஐயா வந்து தொடர்ந்து நம்மோடு தினமும் அவரை இந்த நாளும் ஒரு அதிகாரம் நிகழ்வில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தையும் ஒவ்வொரு நாளும் அதிகாரங்கள் குறித்து நாம் விவாதிக்கும் போது தன்னுடைய கருத்தையும் தெரிவிக்க தினமும் அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கார். அவரை கூப்பிடுவது வந்து முறையற்றதுதான். அவருக்கு ஏகப்பட்ட பணி இருக்கும். அவர் எப்பப்பெல்லாம் பணி ஓய்வு கிடைக்கிறதோ அந்த நாள்களில் 8 மணிக்கு மேல் நம்மோடு இணைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளைய நிகழ்வுக்கு போயிடலாமா? தம்பி தினேஷ்குமாருக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேன். முதலாண்டு படிக்கின்ற தம்பி தினேஷ்குமார் முற்றோதல் செய்தது மிகச் சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக சொல்வர் சொன்னால் தமிழ் சொந்தம் கொண்டாடும் தினேஷ்குமாருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் திருக்குறளில் அதுவும் கூடா ஒழுக்கத்தில் 10 குறட்பாக்களை சொல்லியிருக்கிறார். நல்ல மேன்மையுறுவார் என்று நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். நன்றி தோழமையே. பொதுச் செயலாளரே அடுத்து இல்லை நான் சொல்லிடுவா. ஐயா நீங்களே சொல்லிருங்க. தோழர்களே, நாளை அதிகாரத்தை கல்லாமை என்கிற அதிகாரத்தை பேராசிரியர் திருவாடனை அரசு கல்லூரியினுடைய பேராசிரியர் அழகு ராஜா அவர்கள் நம்மோடு பயணிக்க இருக்கிறார்கள். அதே போல முற்றோதல் செய்வதற்கும் மாணவியர்கள் இணைய இருக்கிறார்கள். நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்து செய்கிற இந்த மகத்தான இலக்கியப்படியில் தோழமைகள் இன்னமும் பல்வேறு ஆளுமைகளோடு இணைத்து கொண்டு புலன வாயிலாக அவர்களுடைய சேர்க்கைகளையும் உறுதி செய்து கொண்டு அதே போல இன்னமும் முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர்கள் பட்டியல் இருந்தாலும் பரிந்துரை செய்யலாம்.
வேறு அதிகாரங்களை பேசுவதற்கு யாராவது விருப்பப்பட்டாலும் நம்முடைய குழுக்களில் பதிவு செய்யலாம் என்று சொல்லி தோழமைகளை நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இலக்கிய தொடரோட்டம் உங்களோடு. நன்றியும் வாழ்த்துக்களும்.